ஓ மை காட் ஒன்லி ஃபியூ டேஸ் டு கோ ஃபார் த வேலண்டைன் டே. இல்லை லவ்வர்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அஸ் வெல் அஸ் சிங்கிள்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் லவ்வர்ஸ்க்காக மட்டும் வேலண்டைன் டே கிடையாது, சிங்கிள்ஸ் அவங்க வேலண்டைன் டே. ஸோ அவங்களும் லவ்வர்ஸ் மட்டும் தான் வெளியே போய் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டமும் கிடையாது. சிங்கிள்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இல்லை வேலண்டைன் டேக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தான் இருக்குது. ஒரு வழியாக நம்ம லவ்வர்ஸ் டே ஆனால் 3 டேவை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ரோஸ் டே, ப்ரப்போசல் டே, சாக்லேட் டே. நேற்று போட்காஸ்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாக்லேட்டோட ஹிஸ்ட்ரி அண்ட் சாக்லேட் சிம்பிளைசேஷன், சாக்லேட் எங்கேருந்து வந்தது, அந்த சாக்லேட் ஏன் நம்ம வேலண்டைன் டேல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வேலண்டைன் டேயோட 4th டேவான டெடி டேவை கொண்டாடிட்டு இருக்கோம். டெடி டே நேம் கேட்கும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்குல்ல, ஸ்வீட்ன்றத கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் டெடி பியர் பிடிக்காத மனுஷங்க யாராவது இருப்பாங்களா? டெடி பியர் எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அது குழந்தையாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே கண்டிப்பா டெடி பியர் மேல ஒரு க்ரஷ் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டெடி பியருக்கு வந்து ஒரு கன்சல்டன்ஸை யூஸ் பண்ணி போனோம். அது நம்ம எப்போ ரொம்ப சோகமா இருக்குமோ அது நம்மளுக்கு கன்சோல் பண்ற மாதிரி, நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி, அது ஒரு பேம்பர் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ வந்து டெடி பியர் அப்படின்றது வந்து கண்டிப்பா எல்லாரோட லைஃப்ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப வாங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது டெடி பேர். பட் நான் இன்ன வரைக்கும் வாங்க முடியல. பட் ஒரு ஹோப் இருக்கு, கண்டிப்பா ஒரு நானும் ஏன் ஹைட்டுக்கு ஒரு பெரிய டெடி பேர் வாங்கி வீட்டில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்போ வாங்கவே தெரியல. ஆனா சொந்த வீடு கட்டி வாங்க நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ ஏன் என்ன பத்தி பேசிட்டு இருக்கா? இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வேலண்டைனோட 4th டேயோட டெடி டே. நீங்க இருக்கவங்க பிள்ளை தாட்ஸ், இது வேலண்டைன் ஸ்பெஷல் வீக் பேசிட்டு இருக்க நான் உங்க ஆதித்யா. இன்னைக்கு 4th டேவான டெடி டேவை எல்லாரும் வேர்ல்டு வைடாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி 3 டேவை செலிப்ரேட் பண்ணுமோ அதே மாதிரி இன்னைக்கு வேலண்டைன் டேவான 4th டேவான டெடி டேவை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எல்லாரும் அவங்க லவ்வர்ஸ்க்கு டெடியை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டெடி பியர் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டெடி பியர் பேக் ஒரு கரடி தான்ப்பா. பட் என்ன அது மேலே ஒரு க்ரஷ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியல. பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும்ல, அது கைக்கு வந்தாலும் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஜாலியாக அதை வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இந்த குழந்தைங்களா இருக்காங்க ரொம்ப கிரேஸாக இருப்பாங்க. அதுவும் இந்த பொண்ணுங்களாம் சொல்லவே வேணாம். ஓ மை காட் டெடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே போவாங்க. எங்கே போனாலும் டெடி பியர் இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த பொண்ணுங்களோட கண்ணு டெடி பியர் மேலே போயிடும். எந்த பொண்ணுமே டெடி பியர் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அப்படிதாங்க டெடி பியர். இந்த டெடி பியர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. பட் டெடி பியர் அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. யாரு கண்டுபிடிச்சா, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. இந்த டெடி பியரும் கூட நம்ம நாட்டை சேர்ந்தது கிடையாது. இதுவும் ஆஸ் வெல் அஸ் வேலண்டைன் டே மாதிரி இதுவும் ஒரு வெஸ்டர்ன் சைடு சேர்ந்தது தான். இந்த வெஸ்டர்ன் சைடு எந்த கண்ட்ரினா யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் டெடி பியர் வந்து கிரியேட் பண்றாங்க. டெடி பியரை இன்வெர்ட் பண்ண ஒரு பேர் வந்து மோரிஸ் மிஸ்டம். இவர் வந்து ஒரு பெரிய டாய் செல்லர். இவர் என்ன பண்றாங்கன்னா சொந்தமா டாய்ஸ் கிரியேட் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்ப 20th செஞ்சுரியில. இந்த டெடி பியர் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த டெடி பியர்ன்ற நேம் வந்து முன்னாள் யூஎஸ் பிரசிடென்டான தியோடர் ரூஸ்வெல்ட்டோட நேம்ல தான் வந்தது. தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு வந்து டெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக் நேம் இருக்கா. ஸோ அந்த நிக் நேம் என்ன பண்ணாங்கன்னா இந்த டெடி பியர் டாலுக்கு வச்சாங்க. ஏன் இந்த டெடி பியர் டாலுக்கு அந்த நேம் வச்சாங்க அப்படின்னு சொன்னா, தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு வந்து மிசிசிபில வந்து பெரிய கவர்னரா இருந்தாரு. ஒரு நாள் மிசிசிபிக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்வைட் பண்ணாரு. அவர் அதே மாதிரி போனாரு. அப்ப ஹண்டிங் போறது வந்து பெரிய வழக்கமா இருந்தது. சோ அந்த ஹண்டிங் போனப்போ எல்லா விலங்குகளையும் எல்லாரும் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பியர் வந்து மாட்டுச்சு. அது ஒரு பிளாக் பியர். அந்த பிளாக் பியர் என்ன பண்ணாங்கன்னா செயினால அங்க கட்டி என்ன பண்ணாங்கன்னா மரத்துல கொண்டு வந்து கட்டினாங்க. அப்ப வந்து மிசிசிபி ஒரு கவர்னர் சொன்னாரு ரூஸ்வெல்ட் கிட்ட, நீ இந்த பியரை கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரூஸ்வெல்ட் நான் பியரை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெனி பண்ணாரு. சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த டெடி பியர் டாலை வந்து மோரிஸ் மிஸ்டம் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. பட் என்ன சொல்ற, இன்னொரு கதையும் இருக்கு. ஏன்னா அவர் நான் கொல்ல மாட்டேன், பட் நீங்க கொண்டுருங்க, பிகாஸ் இது அவுத்து விட நம்ம கொன்றோம் அப்படின்ற பயத்துல என்ன பண்ண கொல்லுங்க அப்படி ஆர்டர் பண்ணதாக ஒரு கதை சொல்லுது. இன்னொரு கதை என்னன்னா, இவரு டெனி பண்ணிட்டாரு, அந்த பியர் மேல இறக்கப்பட்டு பண்ணிட்டாரு, தன்னோட சர்வன்ஸ் போனா கூட பரவாயில்ல, அந்த பியர் முக்கியம் சொல்லிட்டு அதுக்கு வாழ்வு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுது. ஸோ எது நம்ம நமக்கு தெரியல. பட் இது மூலம் பார்த்தா நமக்கு டெடி அப்படின்னு சொல்லிட்டு அழகான டால் கிடைச்சது. இந்த டால் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல டெடி பியர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு தான் மோரிஸ் மிஸ்டம் வந்து கிஃப்ட் பண்ணாரு. அது ஒரு ஸ்டஃப்டு டெடி பியர். அது எப்படி கூட பிரவுன் கலர்ல இருக்கும். அந்த பியர் மாதிரியே இருக்கும், குட்டியா இருக்கும், அழகா இருக்கும். இன்னும் வந்து இந்த டெடி பியர் டெடி பியர் என்ன பண்றாங்கன்னா மியூசியத்துல வச்சிருக்காங்க. நீங்க யூஎஸ் போக டைம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா மியூசியத்துல பாருங்க. இது நியூயார்க்ல இருக்கு. சோ வந்து இதுதான் டெடி பியரோட ஹிஸ்டரி. இந்த டெடி பியர் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு. எப்படி வேலண்டைன் டே ஸ்ப்ரெட் ஆச்சோ அதே மாதிரி டெடி பியரும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஏஷியன் கண்ட்ரிக்கு வந்தது, அப்புறம் வந்து யூரோப்புக்கு வந்தது, அப்புறம் லாட்டின் அமெரிக்கா, சம்வாட் ஆஸ்திரேலியா, எல்லா கண்ட்ரிஸ்க்கும் எப்படி எல்லா கான்டினென்ட்ஸ்க்கும் இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ டெடி பியர் இன்னைக்கு நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு அழகான இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. டால் கேட்டகரியில் அது இம்பார்ட்டன்டான ஒரு எந்த டால் வருதா கரெக்டாக டெடி பியரும் வந்துடும். ஸோ எந்த டாய் ஷாப் போனாலும் டெடி பியர்ல டாய் ஷாப் நீங்க பார்க்கவே முடியாது. சின்ன சின்ன கல்ல கூட அழகா டெடி பியர் இருப்பாங்க. ஈவன் இப்பெல்லாம் கீ செயின்ஸ்ல கூட டெடி பியர் வந்துருச்சு. ஸோ நான் கூட கீச்சன் டெடி பியர் தான் வச்சிருக்கேன். பட் ஏன் சைஸ்க்கு டெடி பியர் இன்னும் வாங்கல. ஸோ இந்த மாதிரி டெடி பியருக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. ஆனால் டெடி பியர் வந்து நிறைய கலர்ஸ்ல வந்து பிரசென்ட் பண்றாங்க. இந்த வேலண்டைன் டேக்கு ஏன் டெடி பியருக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பொண்ணுங்களுக்கு டெடி பியர் மேல ஒரு பெரிய கிரஷ் இருக்கு அப்படி முதல்ல சொல்லிட்டேன். பொண்ணுங்களுக்கு டெடி பியர் ரொம்ப பிடிக்கும். அந்த டெடி பியர் நைட்டு வந்து பிடிச்சி தூங்குவாங்க. ஸோ வந்து எப்ப டெடி பியர் வந்து நான் சொன்ன மாதிரி அது கூட ஒரு ஆள் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணும் வைக்கும். ஸோ வந்து யாருமே ஃபீலே வரலாம். டெடி பியர் இருந்தால் போதும், உங்ககிட்ட பேசுற மாதிரி எங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு லோனினஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்காகவே அதை ரீட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து டெடி பியர்
வாங்கி வச்சிருப்பாங்க தான் வீட்டில். சில பேர் அழகு பொருட்களாகவும் டெடிபேர் பயன்படுத்துவாங்க. டெக்கரேஷனுக்கு ஷோகேஸ் ஐட்டமாகவும் டெடிபேர் யூஸ் பண்ணுவாங்க. டெடிபேரில் மட்டும் 5 கலர்ஸ் இருக்கு. இந்த 5 கலர் என்ன பண்றாங்க, வேலண்டைன் டேக்கு வந்து கிஃப்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அது வந்து ரெட் கலர். ரெட் கலர் எதுக்கு சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம், லவ் அண்ட் பேஷனை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. இது வந்து நம்ம யாரு ரொம்ப அதிகமான காதல் இருக்கோ அதை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ரெட் கலர் டெடிபேர் கொடுக்கலாம். உங்களை ஒவ்வொரு மேல உங்களுக்கு அதிகமான காதல் தான் நீங்க ரெட் கலர் டெடிபேர் கொடுங்க. செகண்ட் ஒன் பிங்க். பிங்க் எதுக்கு பண்றாங்கன்னா அக்செப்டன்ஸை வந்து இது வந்து சிம்பலைஸ் பண்ணுது. அக்செப்டன்ஸ் நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு தேர்ட் ஃபோர்த் டே ஆன டெடிபேர் டே அன்னைக்கு நீங்க பிங்க் கலர் டெடிபேர் கொடுத்தீங்கன்னா உங்க லவ்வை வந்து உங்க லவ்வர் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சுக்கலாம். ஸோ வந்து இதை சிம்பலைஸ் பண்ற விதமா இந்த பிங்க் கலர் டெடிபேர் இருக்கு. அப்புறம் வந்து ஆரஞ்சு டெடிபேர். இந்த ஆரஞ்சு டெடிபேர் வந்து ஒரு ஹோப் லைட் இதை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. நம்ம லவ்க்கு வந்து ஒரு பெரிய ஹோப் கொடுக்குது. ஸோ இது ஆரஞ்சு கலர் டெடிபேர். அப்புறம் வந்து கிரீன் கலர் டெடிபேர். இந்த கிரீன் கலர் டெடிபேர் வந்து உங்க 2 பேத்துக்குள்ள ஸ்ட்ராங் கனெக்ஷனை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. உங்க 2 பேத்துக்குள்ள எப்படி கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரீன் கலர் டெடிபேர் வந்து காட்டுது. அப்புறம் ஃபைனலா என்ன இருக்கிற ப்ளூ கலர் டெடிபேர். இந்த ப்ளூ கலர் டெடிபேர் வந்து ஸ்ட்ரென்த் சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் சிம்பலைஸ் பண்ற இந்த டெடிபேர் உங்க லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்காக உங்க லவ்வருக்கு நீங்க பிரசன்ட் பண்ணலாம். உங்க லவ் மேல உங்களுக்கு ஹோப் இருந்தா நீங்க ஆரஞ்சு கலர் கொடுங்க. உங்க லவ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், கனெக்ஷனோட இருக்கணும் அப்படின்னு கிரீன் கலர் கொடுங்க. உங்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது யாரும் பிரிக்கப்பட நினைச்சா நீங்க ப்ளூ கலர் கொடுங்க. உங்க லவ் ரொம்ப ரொம்ப அழகானது அப்படின்னு வெளிப்படுத்த ரெட் கலர் கொடுங்க. அக்செப்டன்ஸ் பண்றதுக்கு பிங்க் கலர் கொடுங்க. சோ இதுதாங்க டெடிபேரோட ஹிஸ்டரி. டெடிபேர் பத்தி இவ்வளவுதான் இருக்கு. சோ வந்து இன்னைக்கு டெடிபேர் டே பத்தி பார்த்தோம். உங்களோட லவ்வருக்கு கண்டிப்பா டெடிபேர் பிரசன்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேலண்டைனோட 5th டே பத்தி பார்க்கலாம். Until I signing off, I'm your Aditya. You are hearing now Pelota. Share with your family and friends. Thank you. Bye bye.